பெங்களூர்னா எனக்கு உயிர். ஐ லவ் மை சிட்டி. அதனால தான் இவ்வளோ பேஷனட்டாக சொல்லுவேன். நீங்கள் கேரளானா இல்லை நான் பெங்களூர் சொல்கிறது பிகாஸ் ஐ லவ் மை சிட்டி. தி திங் இஸ், நம்ம எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் பிறந்ததெல்லாம் அங்கேருந்து. ஸோ அவங்களுக்கு அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த பிளேஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ பெங்களூர் அந்த டைமில் when I was growing up 90s ஒரு வெரி பியூட்டிஃபுல் பிளேஸாக இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, இந்த டிராஃபிக் எல்லாம் இல்லை. அப்போது நிஜமாக ஒரு கார்டன் சிட்டி தான் அந்த டைமில் இருந்தது. ஸோ இப்போ அதை பற்றி நினச்சா ஐ ஃபீல் வெரி பேட். அது எப்படியாவது அது திருப்பி வரணும்னு. ஸோ நான் ஒரு இது எழுதிட்டு இருந்தேன். இட் வாஸ் அபவுட் பெங்களூர். ஸோ எப்படியாவது ஹவு டு பிரிங் பேக் தட் த வே பெங்களூர் யூஸ் டு லுக் அந்த டைமில். எங்கே நான் போனாலும் ஆக்சுவலி நான் ரொம்ப மூவ் பண்ணேன் மெனி பிளேசஸ். ஆனால் ஃபைனலி நான் டிசைட் பண்ணது இல்லை, எனக்கு ஐ கான் லிவ் எனிவேர் எல்ஸ் அதர் தென் பெங்களூர். அங்கே இருக்கிற மாதிரி எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் எவ்வளோ என்ன க்ரௌட் இருந்தாலும் ஐ ஸ்டில் ஃபீல் பெஸ்ட் வெதர் அங்கே தான். யூனோ இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பெங்களூரில் இஸ் கப்பன் பார்க். அது இட்ஸ் த க்ரீன் ஸ்பேஸ் ஆஃப் பெங்களூர். எனக்கு போக முடியாது அங்கே, பட் ஐ டோன்ட் கோ ஆஃபன். பட் இஃப் யூ கேன் அங்கே போய் நடந்து யூ கேன் ஜஸ்ட் வாக் அரவுண்ட். அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் இட்ஸ் லைக் 100 years old. ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ்.